வணக்கம். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு பாமக வழக்கறிஞர் பாலு மற்றும் நிர்வாகிகள் வருகை தந்தனர். பாமக சார்பில் வரும் 17ஆம் தேதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த நடைபெற இருக்கக்கூடிய போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்பதற்கு இந்த அழைப்பு ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி சார்பில் அழைப்பு கடிதத்தினை தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்திடம் பாலு மற்றும் பாமக நிர்வாகிகள் வழங்கினர். அதே போன்று அன்று நடைபெறக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவேகா சார்பில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இது குறித்து அளித்த பேட்டியில், சமூக நீதி பேசும் திமுக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சொல்லும் பொழுது மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைப்பது ஒரு கண் துடைப்பு. கண்டிப்பாக இதற்காக அனைத்து போராட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகம் பங்கெடுக்கும். ஒரு நல்ல விஷயம் குறித்து பாமக சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இது குறித்து கட்சி தலைவரிடம் தெரிவிக்கப்பட்டு கலந்து ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பாமக சார்பில் ஏற்கனவே அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தாவேகா உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பிரதான எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுப்பதற்கு தற்பொழுது பாமக சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது ருசியானந்த், செங்கோட்டையன், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் இருந்தனர். பாமக சார்பில் மூத்த வழக்கறிஞர் பாலு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இது குறித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடன் கலந்து பேசிட்டு முடிவெடுப்பதாக தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.